வணக்கம் நேயர்களே. ராமாயணம் என்பது நம்ம பாரத தேசத்தோட மாபெரும் இதிகாசங்களில் ஒன்று. வால்மீகி அவர்கள் இயற்றிய ராமாயணத்தை தொடர்ந்து இதுக்கு பல்வேறு வேர்ஷன்ஸும் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுச்சு. அது 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் உட்பட. நம்ம பள்ளி பருவத்தில் நம்முடைய செய்யுள் பகுதியில் கம்பராமாயண வரிகளை படிச்சிருப்போம். அதில் 2 மார்க் கேள்வி ஒன்று எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது 6 காண்டங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா 6 இல்லை 7 காண்டங்கள். இறுதியாக உத்தரகாண்டம் என்ற ஒரு காண்டமும் இருக்குது. ராமர் பட்டாபிஷேகத்தோட எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு கம்பராமாயணம் முடிஞ்சாலும் ராமரும் சீதையும் அயோத்திக்கு போன பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றியெல்லாம் விரிவாக பேசினது தான் அந்த உத்தரகாண்டம். அந்த உத்தரகாண்டத்தில் பதிவு பண்ணப்பட்ட சில விஷயங்கள் எப்பவுமே சர்ச்சையாக போயிட்டுருக்கு அப்படின்றத சில ஆன்மீக சொற்பொழிவாளர்களுமே கூட நிறைய இடத்துல சொல்கிறதையும் நம்மளால் கேட்க முடியுது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ஓவியம் ராஜா ரவிவர்மா வரைஞ்ச ஒரு ஓவியம். சீதையை பூமி தாய் அழைச்சிட்டு போகும்போது தவிப்போட ராமரும் அவருடைய பிள்ளைகளான லவகுஷனும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் உத்தரகாண்டத்தோட ஒரு எசன்ஸ்னு சொல்லலாம். இது அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஓவியமாக இது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு உத்தரகாண்டத்தில் சீதை பட்ட துயரங்கள் எக்கச்சக்கம். ஸோ அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் சீதை துயரப்பட்டாங்க, ஓகே. இப்போ இந்த மாடர்ன் காலத்திலையும் சீதையின் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகளுமே தொடர்ந்து விமர்சன கணைகளால் துளைக்கப்பட்டு அவங்க துயரத்துக்குள்ளாக்கப்படுவது ஏன்? தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்கள் நடிகைகளை மட்டுமே குறிவைப்பது ஏன்? இந்த வரிசையில் இப்போ சாய் பல்லவி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ சாய் பல்லவி தான் ஃபர்ஸ்டான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்கு முன்னாடியுமே சீதை கதாபாத்திரத்தில் நடித்த நடிகைகள் தொடர்ந்து புள்ளி பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன தளங்கள் தான் வேற வேறையாக இருந்திருக்கு. ஸோ இந்த சர்ச்சையுடைய பின்னணியை நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் சீதை கதாபாத்திரம்னே நமக்கு டக்குன்னு சினிமானா நமக்கு ஞாபகம் வருது. அந்த காலத்தில் அஞ்சலி தேவி தான் ஃபஸ்ட்டு பிரதானமாக வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாலுமே அஞ்சலி தேவி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பத்மினி அவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு தமிழகம் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த படங்களுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டோம். பெரிய அளவில் இங்கே இதிகாச படங்கள்லாம் வரல. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இதிகாசம் வருது அப்படின்னா தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக வந்தது. அந்த வகையில் டிடி தொலைக்காட்சியில் 1987 ராமாயணம் தொடர் ஏக பிரசித்தம், ஒட்டுமொத்த நாடுமே பார்த்த ஒரு ராமாயணம்னு சொல்லலாம். இந்த ராமாயண தொடரில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ராமராக அருண்கோவில் நடிச்சிருப்பாங்க, சீதையாக தீபிகா சிக்லியான்றவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த தீபிகா சிக்லியாவுமே கூட இந்த ராமாயண சீரியலில் நடிச்சிருப்பது ஏக பிரபலம் அடைஞ்சாங்க. ராமரா நடித்தவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய ராமாயணம் டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தசரதனா ஒருத்தர் வரார் இல்லையா, அவர் தான் அருண்கோவில். அவர் தான் ராமரா நடிச்சிருப்பார் இந்த சீரியலில். இவங்க 2 பேருமே நாடு முழுக்க ஒரு பயங்கர ஒரு பிரபல்யம் கிடைக்குது. இப்போ கூட வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு இவங்க போனாங்களன்னா இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, இவங்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தொலைக்காட்சி தொடர் ஒளிபரப்பான 87 காலகட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? தீபிகா சிக்லியா இந்த ராமாயண தொடரில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சில லோ பட்ஜெட் படங்களில், இன்னும் சொல்ல போனால் சில பி கிரேட் படங்கள்லையும் நடிச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அந்த மாதிரி படத்தில் நடித்தவங்களை நீங்கள் எப்படி சீதை கேரக்டரில் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணாங்க தீபிகா சிக்லியா. இன்னைக்கு இவங்கள மாதிரி யாரால சீதா கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ண முடியும்னு சொல்கிற அளவுக்கு மாற்றி காட்டியிருக்காங்க. ஆனால் அப்போ ஏற்பட்ட சர்ச்சையும் விமர்சன கணைகளும் அது ஏற்படுத்திய காயமும் இப்போவும் இருக்க தானே செய்யும். அந்த வகையில் அதுக்கு அடுத்தது யார் சர்ச்சைக்குள்ளானாங்கன்னு பார்த்தா 2011 தெலுங்கில் ஸ்ரீ ராமராஜ்யம்னு ஒரு படம் வந்தது. தமிழ்லையும் டப் பண்ணி வெளிவந்துச்சு. உங்களை நிறைய பேருக்கு இந்த சர்ச்சையானது ஞாபகம் இருந்திருக்கும். நடிகை நயன்தாரா சீதையாக நடிக்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல், அதுக்கப்புறம் சில மனமுறிவு சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். இவங்க எப்படி சீதையாக நடிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விகளால் மீண்டும் துளைக்கப்பட்டார் மற்றொரு நடிகை. இந்த முறை நயன்தாரா நம்ம எல்லாருக்குமே பிரபலமான ஒரு முகம். ஆனால் இன்னைக்கு ஸ்ரீராமராஜ்யத்தில் நயன்தாரா மாதிரி யாரால நடிச்சிருக்க முடியும்னு அவங்களையே பாராட்டுற ஒரு சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அன்னைக்கு இவங்க மேலே ஏவப்பட்ட விமர்சன கணைகள் இன்னைக்குமே நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ நயன்தாரா அவர்களும் அதை கடந்து தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பாராட்டவும் படுது. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக சமீபத்தில் ஆதி புருஷ்னு ஒரு படம் 2024 வெளிவந்திருக்கு. உங்களை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த படம் பெரிய அளவில் விமர்சன ரீதியாக எடுபடவில்லை அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான், கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே கூட கிருத்தி சனான் அவங்களுடைய உடைக்காக நிறைய விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க. படமும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது.
கிருதியும் அவங்களுடைய ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்குது, சீதை இப்படியா போட்டிருப்பாங்க, ஏன் இவ்வளோ கிளாமரஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அவங்கள நோக்கி வைக்கப்பட்டது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து கிருதி என்ன சொன்னாங்க, நான் வெறுப்பெல்லாம் நான் இனிமேல் நான் பார்க்க போகிறதில்ல, படத்துக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் மேலே மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதள பதிவை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. பட் ஆனால் அப்போ அவங்க மேலே வீசப்பட்ட விமர்சன கணைகள் இன்றைக்குமே கூட சமூக ஊடகங்கள் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிருதி செனானோட உடை மீதான இந்த விமர்சனத்திற்கான பதிலும் இதில் நம்ம பார்த்துட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ சாய் பல்லவி அவர்கள் மீதான ஒரு சர்ச்சை. ராமாயண இதிகாசத்தில் சீதையாக சாய் பல்லவி எப்படி நடிக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து விமர்சனம். அவங்க தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க பேசுகிற ஹிந்தியில் வந்து தமிழ் ஆக்சென்ட் ஹெவியாக இருக்குது, அவங்களுடைய ஹிந்தி எப்படி வட இந்தியர்களுக்கு புரியும், இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இவங்க நடிக்க போகிறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோதே விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ன்ற ஒரு பேரில் தொடர்ந்து சாய் பல்லவி குறித்தான உருவக்கேளிகளும் அதிக அளவில் வரப்பட்டுச்சு. இவங்க எப்படி சீதையாக நடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் கூட இருக்கக்கூடிய துணை நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒப்பீடு செஞ்சு இவங்களை கிண்டல் அடிப்பது மாதிரியான சம்பவங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் பலருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இவ்வளவு வளர்ந்த பின்னரும் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் மேற்குலகம் வந்து தோளின் நிறம் வச்சும் நம்ம பேசுகிற மொழியை வச்சு கிண்டல் அடிக்கப்படுவதும் நம்ம கலாச்சார ரீதியாக கிண்டல் அடிக்கப்படுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வளர்ந்த தேசம்னு நாம் பிரயத்தனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை ஒரு மிகப்பெரிய படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களையும் அவங்களுடைய உருவம் சார்ந்த கேலிகளும் விமர்சனங்களும் தொடுக்கப்படுவது ஏன்? இது உண்மையிலேயே சீதை மீதான கரிசனமா, இல்லை ஒரு பிஆர் மாஃபியா செயல்படுதா? பாலிவுட்டில் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி ஒரு நடிகை இங்கே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் நடிக்கலான்ற பொறாமையால் பிஆர் மூலமா இவங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கப்படுதா? இந்த மாதிரி கேள்விகளும் எழாமல் இல்லை. ஆனால் உண்மையிலேயே ராமாயணம்னா இப்படி தான் இருக்கணும், இது இப்படி இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்படுது இல்லையா? அதில் என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது பிரதானமாக அப்படின்ட்டு பார்க்கும்போது குறிப்பாக ஒரு 3 கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. சீதை, மண்டோதரி, சூர்பனகை. இந்த 3 கேரக்டர்ஸில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா சாய் பல்லவி சீதையாகவும், காஜல் அகர்வால் மண்டோதரியாகவும், ரகுல் பிரீத் சிங் சூர்பனையாகவும் நடிச்சிருக்காங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் 3 பேரையும் இவங்க அவங்கள விட அழகு, அவங்க இவங்களை விட அழகுன்னு பேசி அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து இவங்க 2 பேரும் தான் இன்னும் நல்லா அழகாக கிளாமரஸாக இருக்காங்கல்ல சொல்ல. சீதை கிட்ட கிளாமரையாக எதிர்பார்க்க முடியும்? சீதையுடைய அழகு அப்படின்றது வந்து ஒரு டிவைன் பியூட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அந்த டிவினிட்டியை பார்க்கணுமே தவிர, அந்த புனிதத்தன்மையை பார்க்கணுமே தவிர, நீங்கள் வேற எதை சார்ந்து யார் அழகு யார் அழகில்லை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான பதில் கேள்விகளும் தொடுக்கப்படுது. இது தேவையில்லாத ஒரு ஒப்பீடு அப்படின்றது தான் இங்கே சமூக ஆர்வலர்களுடைய ஒரு பொது கருத்தாக இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் சாய் பல்லவி அவர்கள் மீதான விமர்சனம், இந்த திரைப்படம் மீதான விமர்சனங்கள் எத்தனையோ இருந்தாலுமே குறிப்பாக திரேதா யுகத்தில் நடந்த ராமாயணத்தில் வந்து சாய் பல்லவி சீதையாக நடிக்கும்போது பிளவுஸ் அணிஞ்சிருக்காங்க. அந்த காலத்தில் இது பிளவுஸ் அப்படின்ற ஒரு விமர்சனம் ரொம்ப பரவலாக வைக்கப்படுது. ரொம்ப சில்லியான கொஸ்டின், ஒரு வினோதமான கேள்வி. இணையத்தில் எப்படி இத்தனை பேர் இதை யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இதில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வனவாசம் போன போது ராமரும் லக்ஷ்மணரும் தான் அந்த காவி உடைய தரிச்சாங்களே தவிர சீதை இந்த காவி உடையே தரிக்கலை. அவங்களுக்கு தேவையான எல்லா பட்டு புடவைகளும் நகைகளுமே கூட அவங்களுடைய புகுந்த வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. ஸோ அதனால தான் எப்பயுமே அவங்க நல்ல அலங்காரத்தோடு, அவங்க ஒரு இளவரசி, அவங்க ஒரு மகாராணியானவங்க, அவங்களுக்கான ஆடை அலங்காரத்தோடு தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றதையும் வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்படுது. இன்ஃபேக்ட் ராவணன் வந்து சீதை அவர்களை கடத்திட்டு போகும்போது அந்த புஷ்பக விமானத்திலிருந்து தன்னுடைய ஆபரணங்களை ஒவ்வொன்றா கழட்டி போட்டாங்களாம் கீழே. அது வந்து தன்னை தேடி ராமர் வரும்போது அவருக்கு வந்து அந்த தடயங்களாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நகையை கழட்டி போட்டாங்களா. ஒருவேளை இந்த மாதிரி மரவுரி போட்டிருந்தாங்களேன்னா, இந்த ஆடை காவி உடையெல்லாம் போட்டிருந்தாங்களேன்னா எப்படி அவங்களால அந்த நகையை போட்டு விட்டுருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? இதுக்கு பதில் கிடையாது. ஆனால் சீதை ஏன் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, அந்த ப்ளவுஸில் ஏன் எம்ப்ராய்டரி இருக்குன்றதெல்லாம் ஒரு விமர்சனம்னு முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களேன்னா இங்கே சாய் பல்லவி அவர்கள் மேலே இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, சீதை மேலே இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கே இல்லையா? இந்த பக்கம் ராமர் வந்து கருமை நிறம் கொண்டவர். ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த ராமர்கள் எல்லாருமே பயங்கர ஃபேர் கம்ப்ளெக்ஷன், பயங்கர ஒரு கலர் இருக்கக்கூடிய ஒரு ராமராக தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்க யாரும் தயார் கிடையாது. சீதையை நோக்கி மட்டும்தான் அவங்களுடைய பார்வை இருக்குது. இந்த நிலையில் சீதை அந்த காலத்தில் எந்த உடை அணிஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா, அதுக்கும் பதில் இருக்குது. 3 பீஸ் 3 துணிகள் கொண்ட ஒரு உடையை தான் சீதை அணிந்திருந்தார்னு சொல்கிறாங்க. அது அந்தரியை, உத்தரிய, ஸ்தானப்பட்டை அப்படின்றது. இந்த அந்தரியைன்றது இடுப்பில் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு துணி, உத்தரியைன்றது மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு துணி, ஸ்தானப்பட்டைன்றது மார்பகத்தை மறைக்குவதற்காக இருக்கக்கூடிய துணி. ஸோ இந்த துணியை வச்சு தான் அவங்க வந்து ஒன்று தோலில் இப்படி போத்திப்பாங்க உத்தரியை பொறுத்த வரைக்கும், இல்லைன்னா சில சமயங்களில் வட இந்தியாவில் வந்து கூங்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தலையில் முக்காடு போட்டுக்கிறது, அந்த மாதிரி போட்டுப்பாங்க.
ஸோ இந்த ஆடைகளை தான் சீதை அந்த காலத்தில் அணிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நகைகள் உட்பட. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவரை நம்ம பார்த்த சீதைகள்லேயே இந்த கரெக்டான உடை அணிஞ்சிருந்தது ஆதிபுருஷ் திரைப்படத்தில் கிருத்தி சனன் நடிச்சிருந்தாங்களே, அவங்க தான் ஓரளவுக்கு இந்த ரெலவெண்ட்டான ஆடையை அணிஞ்சிருக்காங்க. ஆனால் கிருத்தி சனன் எதுக்காக கிண்டல் அடிக்கப்பட்டாங்க, எதுக்காக விமர்சிக்கப்பட்டாங்க? இதே ஆடையை அணிஞ்சதுக்காக தான். சீதை எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடலான்னு சொல்லிட்டு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே சீதையின் அழகு தான் எது? அவர் அணிஞ்சிருந்த இந்த ஆடைகளா, இல்லை அவர் அணிஞ்சிருந்த அணிகலன்களா, இல்லை அவருடைய தோல் நிறமா, அவருடைய மன வலிமை. ஒரு இளவரசியாக வாழ்ந்தவர் கணவரோடு துணைக்காக வனவாசம் போகிறார், அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார். அங்கிருந்து ராவணனால் கடத்தி செல்லப்படுகிறார். அங்கே அத்தனை ஆண்டுகள் வனவாசம் இருந்தவரை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்ததும் தன்னோட புனிதத்தன்மையை நிரூபிக்க சொல்லப்படுறது, நிரூபிக்கிறார். மறுபடியும் மகாராணியாக பட்டாபிஷேகம் நடக்குது. அதன் பிறகு மறுபடியும் இன்னொரு வனவாசம், 2 குழந்தைகளை கணவனுடைய ஆதரவு இல்லாமல் பெற்று வளர்த்து ஆளாக்குகிறார். ஒரு கட்டத்தில் மறுபடியும் கணவனை சந்திக்க போது மறுபடியும் கணவன் புனிதத்தன்மையை நிரூபிக்க சொல்லும்போது இந்த பூவுலக வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய பூமி தாயோட இந்த மண்ணை விட்டு மறைகிறார் சீதை. ஸோ அந்த ராமாயண காலத்தில் தான் அயோத்தி மக்கள் சீதை மேலான அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை முன் வச்சு மீண்டும் அவங்கள வனவாசத்துக்கு தள்ளிவிட்டாங்க. அப்படின்னா இப்போ சீதை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகளையுமே தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சன கணைகளால் துளைச்சி புள்ளி பண்ணி அவங்களுடைய மன நிம்மதியும் கெடுக்கும் விதமாக சமூக ஊடகங்கள் முழுக்க கமெண்ட்டுகளால் நிரப்பி வைப்பதும் என்ன மாதிரியான மனநிலைமை? 1000 ஆண்டுகள் தாண்டியுமே கூட இதே மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீதை அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை தொடர்ந்து துரத்தி கொண்டே வருவது ஏன்? மாற்றங்கள் நம்மிடம்தான் தொடங்க வேண்டும்.